வாய்ந்தது. அதாவது அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுக்கும் இந்த காற்றுக்கும் இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இந்த மூங்கிலுக்கும் இந்த தொப்புள் கொடி உறவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. புரியுதுங்களா? 72,000 நாடியும் இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த தொப்புளில் தான் இருக்குது. அழியாத ஒரு பொருள் இருக்குன்னா உலகத்தில் இந்த மூங்கில் தான். நீங்கள் கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க, கோயிலில் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே என்ன மூங்கிலில் தான் காப்பு நடுவாங்க. ஏன்னா இந்த இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து ஒரு அழியாத ஒரு மரம், அதாவது சீக்கிரமாக வளரக்கூடியதுன்னா மூங்கில் தான். அந்த மூங்கிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அப்போ 33 கோடி தேவர்களுக்கும் இந்த மூங்கிலுக்கும் இந்த உடம்புக்குமான சம்பந்தம் உண்டு. அப்போ இந்த இறை பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த உடலுக்கு எந்த நோய் வந்து பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை எது வந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறது தான் என்னுடைய வேலை. எல்லா மருத்துவர்களும் என்ன செய்வாங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த மனிதன் எங்கேயோ இருந்து தன் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். இவர் உடலில் உள்ள நோய்கள் சரியாகப்பட வேண்டும். அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் இவர் செய்த பிழைகளை பொறுத்து மன்னித்து இவருக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுன்னு சொல்லி யார்கிட்ட வேண்டிக்கிறோம்? கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்போ அந்த கடவுள்கிட்ட வேண்டி இந்த மூங்கில் மூலியமாக, இந்த நல்லெண்ணின் மூலியமாக, இந்த தொப்புள் கொடியின் மூலமாக இந்த செல்களுக்கு உயிர் கொடுக்கிறார். அதனால் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது ஒவ்வொன்றுலேயும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம். புரியுதுங்களா? அப்போ தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அவனின்றி ஒரு அணுவோ அசையாது. அப்போ கடவுள் இல்லாத இடமே இல்லை. அப்போ தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அந்த கடவுள் இவர் உடம்புல இருக்க மாட்டாரா என்ன? இருக்கிறார்ல. அந்த கடவுளுக்கு தான் இந்த பூ, அந்த கடவுளுக்கு தான் இந்த திருநீர். புரியுதா? அந்த கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை. அங்கே வந்து எந்த ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாம் உயிராக பார்க்கப்படுகிறது. எல்லாரும் இங்கு உயிர் தான், எல்லாம் இங்கு சமம்தான், எந்த வேறுபாடோ கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஐயோ நான் ஐயா கிட்ட அதை சொல்லலையே, இதை சொல்லலையே, நான் கால் வலியை சொல்லலையே, இடுப்பு வலியை சொல்லலையே, தலை வலியை சொல்லலையே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இங்கே வந்து படுத்தாலே நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். இந்த சிபாரிசு அவங்க சொன்னால் நல்லா பார்ப்பாங்களா, இவங்க சொன்னால் நல்லா பார்ப்பாங்களா, நான் பெரிய விஐபி, நான் ஒன்றும் இல்லாதவன், இப்படி பார்த்துருவாங்களோ அப்படி பார்த்துருவாங்களோ அந்த மாதிரியே வேண்டாம். அங்கே வந்தால் எல்லாம் சமந்தான். கடவுளுக்கு முன்னாடி இங்கே எல்லாரும் சமந்தான். அதனால் எந்த பயமும் தேவையில்லை. நம்ம உடம்பை பார்த்தா நோக்கு வருமோ, தொட்டா தொடு வருமோ, பிடிச்சா பிடி வருமோ, அடித்தா அடி வருமோ, எந்த உடம்புக்கு என்ன வருமோ கொடுக்கணுங்கிறத அந்த உடம்பு தீர்மானிக்கும். அதன் பிறகு நான் அதை செய்வேன். புரியுதா?